இந்தோனேசிய செவிலியர்கள் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய அனுமதிப்பதற்கு மலேசிய அரசு ஊழியர்கள் சம்மேளனமான கியூபெக்ஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பல உள்ளூர் செவிலியர் பட்டதாரிகள் இன்னும் நிரந்தர அல்லது ஒப்பந்த நியமனங்களை பெறாததால் இந்த திட்டம் பொருத்தமற்றது என்று அதன் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். படிப்பை முடித்த பல செவிலியர் பட்டதாரிகள் இன்னும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். சிலர் 8 மாதங்கள் வரை எந்த சலுகைகளும் இல்லாமல் காத்திருக்கிறார்கள் என்று அவர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உள்ளூர் செவிலியர்கள் சுகாதார அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கடுமையான தரநிலைகளின் கீழ் பயிற்சி பெறுகிறார்கள். மேலும் ஒப்பிடக்கூடிய பயிற்சி பெறாத வெளிநாட்டு செவிலியர்களை பணியமர்த்துவது பொது சுகாதார சேவைகளின் தரத்தை பாதிக்கலாம் என்று அட்னான் சுட்டிக்காட்டினார். பதவி உயர்வு மூலம் நியமன திட்டத்தின் கீழ் பட்டம் பெற்ற உள்ளூர் செவிலியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அரசு மருத்துவமனைகளில் காலி இடங்களை நிரப்ப அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தேசிய நலனுக்கு ஏற்ப பொதுத்துறை வேலைவாய்ப்புக்கான முன்னுரிமை மலேசியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் நாட்டின் கொள்கை கூறுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். உள்ளூர் செவிலியர்கள் மக்களின் கலாச்சார, மத மற்றும் சமூக உணர்திறன்களுக்கு நன்கு இணங்குகிறார்கள். இது உள்ளூர் மதிப்புகளின் அடிப்படையில் தொடர்பு மற்றும் சிகிச்சைக்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். எனவே உள்ளூர் செவிலியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை விரைவுபடுத்துவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும், சுகாதார பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான நீண்டகால யுத்திகளை உருவாக்கவும் கியூபெக்ஸ் அமைச்சை வலியுறுத்துவதாக அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.